இங்க ஹீரோ பணக்கார வீட்டு பையன் இருந்தாலுமே அவங்க வீட்ல தங்காம தனியா ரூம் எடுத்து தான் தங்கி இருக்கான். அப்ப லவர் இவனுக்கு மெசேஜ் பண்ணி ரொம்பவும் கோவமா திட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு ஆனா இவன் இது வரைக்கும் விஷ் கூட பண்ணல. அதெல்லாம் கோவமா சேட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவன் இந்த பொண்ணுக்காக எதனா சர்ப்ரைஸா கிஃப்ட் தரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறான். தென் இந்த பொண்ணு கூட சேட் பண்ணிட்டு ரோட்ல யாரையும் கவனிக்காம நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ட்ரைனேஜ் ஓப்பன்ல இருக்கு, விழலான்னு போறான். அப்பான்னு பார்த்து இவனோட ஃப்ரெண்டு வந்து காப்பாத்திடுறா. அண்ட் இவன் ஒர்க்ல இருக்கும்போது அந்த பொண்ணு கால் பண்ணிட்டே இருக்கா. இருந்தாலுமே இவன் எடுக்க மாட்டான். அதை பார்த்ததுமே கூட இருக்க ஃப்ரெண்டு என்னதான்டா ஆச்சு உனக்குன்னு கேட்கறா. அப்பதான் இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால தான் ஒரு ரிங் வாங்கியிருக்கேன், அவளுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் இப்ப கால் எடுக்காம இருக்கேன்னு சொல்றான். தென் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சடனா ஒரு மீட்டிங் வந்துருச்சு, அதனால இங்க இருந்து கிளம்புறேன், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நான் வர முடியாதுன்னு சொல்றான். அந்த பொண்ணு மேல புரிஞ்சுக்கிறா. சோ இவ்வளவு போய் சொல்லி அந்த பொண்ணுக்காக சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போறா. ரூம் ஓப்பன்ல இருக்கு, திறந்து பார்க்கறா. பார்த்தா அந்த பொண்ணு இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துறா. என்னன்னு பார்த்தா பாய் பெஸ்டி கூட ஒண்ணா இருக்கா. அதை பார்த்ததுமே சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சறா. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு கில்டினஸ் கூட இல்லாம புதுசா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் போட்டு ஜாலியா இருக்கா. சோ கோவத்துல அந்த பொண்ணு கூட இருந்த போட்டோஸ் எல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ரோட்ல ஒரு டைரி கிடைச்சிருக்கா. அந்த டைரியில இருக்க பேப்பரையும் கிழிச்சு எரிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அந்த டைரியை படிச்சு பார்க்கறான். பார்த்தா நந்தினி ஒரு பொண்ணோட டைரியா இருக்கு, அதை படிக்க ஆரம்பிக்கிறான்.